மம்மி போலாமா? வண்டி இருக்கட்டா? பயப்படாதீங்க. சும்மாதான். எங்க டாடி காரை பார்க் பண்ணிட்டு பக்கத்துல எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. அந்த கேப்ல இந்த டிரைவர் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லாதான் இருக்கு. நம்ம ஜாலியா தான் இருக்கு. ஜம்முன்னு ஏசி வேற போட்டு விட்டாங்களா? சூப்பரா இருக்குது. சரி, டாடி வேற ரொம்ப நேரமா ஆளக்கணும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னாங்க. பாப்போம் எட்டி. வராங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஈவினிங் நேரத்துல ரொம்ப நாள் கழிச்சு என்ன ரவுண்ட் அடிக்க கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுல வெயிலா இருக்கு, எங்கேயும் நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப நாளா வீட்டுல இருக்கடா, வாடா இன்னைக்கு வெளியே ஈவினிங் ஒரு நைட் அவுட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க மம்மி டாடி 3 பேரும் எங்க கார்ல ஏறி திருச்சியில இருக்க மொராய் சிட்டிக்கு வந்துட்டோம். நல்லா ஜாலியா இருந்துச்சு. பாருங்க, வாட்டர் ஃபவுண்டைன்லாம் எப்படி சூப்பரா இருக்கு. லைட்டிங்கு, அந்த ஃபவுண்டைனு, ஹைவேஸ் ரோடு பார்க்கறதுக்கே செமையா இருந்தது. வீட்டுக்குள்ள இத்தனை நாள் அரைஞ்சு கிடந்தோமே, நல்லா இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம், மாசத்தீர இன்னைக்கு சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா நானும் வந்துட்டேன். நல்லா ஒரு வாக்கிங்கை போட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நாங்க இங்க அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, அங்க வந்தோம். ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு என்ன வாக்கிங் கூட்டிட்டு போனாங்க. அங்க பார்க்கு அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா ரவுண்ட் அடிச்சேன். நல்லா குடு நாங்கள் திங்கிட்டு ஓடினேன். அங்கேயும் ஒரு வாட்டர் ஃபவுண்டெயினு லைட்டு எல்லாம் மட்டும்தாங்க. ஜாலியாக இருந்தது. அப்படியே இந்த செடிக்கிட்டலாம் இருந்துட்டு இந்த செடியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வெளியே வந்து. அதனால வந்து எனக்கு செம குஷி ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து கொஞ்சிட்டு பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தேன். எங்கள் டாடி தான் பாவம் என்னை அப்படியே தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு. நம்ம விடுவோமா? முடுக்கு அடுக்கு குப்பை ஒன்றும் விடாம எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் காரில் ஒரு ரவுண்ட் அடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஜாலியாக.